கணேசனுக்கே வேப்பிலை அடிச்சிட்டாங்க தமிழ். செம்ம இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு. மொட்டை மாடியில் தமிழ் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. கணேசன் வராரு. தமிழரசி, தமிழரசி ஜெயராணி, தமிழரசி செல்வரத்னம் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு, என்ன உங்கள் அப்பா பேரை கேட்டோன்னே அப்படியே மனசு துடிக்குதோ? துடிக்கும்ல, ஏன்னா உனக்குள்ளே ஓடுறது ஜெயராணி செல்வரத்னத்தோட ரத்தம் தானே, துடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஷாக்காக பார்க்குறாங்க தமிழ். ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா ஜெயராணி மேலே ஒரு சின்ன டவுட்டு. உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல, அதான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட கையில் காசை கொடுத்து ஜெயராணியை பற்றி, அதான் உங்கள் அம்மாவை பற்றி விசாரிக்க சொன்னேன். அவன் இப்போ தான் வந்தான் காரைக்குடிக்கு போய் விசாரிச்சுட்டு. உன் குடும்பத்தை பற்றின எல்லா தகவலையும் புட்டு புட்டு வச்சுட்டான். இந்த விஷயத்த உடனே ஜனாகிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சரி உன்கிட்ட சொல்லிட்டு செய்வோம், அதான நியாயம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ வந்து உன்கிட்ட சொல்கிறேன். நீயே போய் நேராக உண்மையை சொல்லிட்டு வீட்டை விட்டு போறியா, இல்லை வீட்டில் இருக்க மொத்த பேரையும் நானே ஒன்று கூட்டி அணுகுண்டை பற்ற வைக்கணுமா அப்படின்னு சொல்ல, சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சித்தப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் என்னால் வீட்டிலேயே வாழ முடியாது சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. நீ கெஞ்சுறதை பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனால் இன்னொரு மனசு பண்ணாதடான்னு சொல்லுது அப்படிங்கிறாரு கணேசன். ஏன்னா நீ அவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்க தமிழ், உன் ஆட்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தமிழ் பயந்து போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் தமிழ் படையப்பா நீலாம்பரி ரேஞ்சுக்கு சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. பயங்கரமாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க தமிழ். திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறாரு கணேசன். சித்தப்பு என்ன சொன்னீங்க, என்னை பற்றி ஜனாமா கிட்ட போய் சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள், தாராளமாக போய் சொல்லுங்கள். சொன்னால் என்ன நடக்க போகுது? ஒன்று என்ன அவங்க பேத்தின்னு சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா என்னை வெளில போன்னு சொல்லிடுவாங்க. என் மேலே அவங்க உயிரை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் உங்கள் கதை தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏய் என்ன என்ன பண்ண முடியும், என்ன என் கதை அப்படின்னு கணேசன் கேட்க, சித்தப்பு என்ன சித்தப்பு, நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ் மிரட்ட, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுவும் யாரு கூட, அந்த குறிஞ்சிநாதன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்ல, என்னது குறிஞ்சிநாதனா, நான் அவங்க கூட சேரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் இந்த வீடியோவை எடுத்து காட்ட அப்படியே ஆடி போயிட்டாரு கணேசன். கணேசனை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க தமிழ். இனி கணேசன் ஏதாவது பிளான் பண்ணுவார், வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.